ஹலோ கைஸ், இன்றைக்கி கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்த உடனே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா தக்காளி வேகிற வரைக்கும் மூடி வச்சுக்கணும். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ மஞ்சள் தூள், வெறும் மிளகாய் தூள், மட்டன் மசாலா, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 3 முட்டை எடுத்து வச்சுருக்குறேன், அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ முட்டை நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை இதில் போட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க, சப்பாத்தி நல்லா இந்த முட்டை மசாலா கூடலாம் நல்லா மேஷ் ஆன உடனே கட் பண்ணி கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலை இலையும் இதில் தூவி விட்டு இறக்கிடணும். இவ்வளோதாங்க. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.